தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்குறுதி நாம் வாழ்வது உறுதி. எப்பொழுது நாம் வாழ்வது உறுதி என்றால், தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. நீதியோடும் நேர்மையோடும் வாழும்போதுதான் நமக்கு வாழ்வு உறுதியாகிறது. அப்படி இல்லை என்றால் நாம் சாவது உறுதி என்கிற படிப்பினையும் இன்றைய நாளின் இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு வழங்குகிறார். யார் யாரெல்லாம் நேர்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வர். நீதி நேர்மையை கடைபிடித்தால் நாம் வாழ்வது உறுதி என்று மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது இறைவார்த்தை. இந்த உண்மைகளை நாம் கண்டுணர்ந்து நம் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தால் நாம் வாழ்வது உறுதி. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் 130 மூன்றாவது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு புனிதர், புனித அகுஸ்தினார். தாறுமாறான ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். குடிவெறியிலும் களியாட்டத்திலும் ஈடுபட்டவர். அதிகமான பெண் மோகம் கொண்டு வாழ்ந்தவர். பெண்கள் பின்னால் அலைந்து திரிந்தவர். சுயநலவாதியாக தன் வாழ்வில் செயல்பட்டவர். அப்படிப்பட்டவரை எப்படியாவது மனம் மாற்ற வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் மோனிக்கம்மாள் தொடர்ந்து ஜெப வாழ்வில் ஈடுபடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அயராத ஜெபம், தொடர் ஜெபம், தளராத ஜெபம், நம்பிக்கை உள்ள ஜெபம். அப்படிப்பட்ட அகுஸ்டினுடைய வாழ்க்கையும் கூட மாறுகிறது. ஒரு முறை கடவுளுடைய குரல் கேட்கிறது அவருக்கு, அகஸ்டின் எடுத்து வாசி, எடுத்து வாசி என்கிற குரல். அப்பொழுது அவர் விவிலியத்தை புரட்டி வாசிக்க எடுத்த பகுதி ரோமையருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த இறைவார்த்தை அவருடைய மனதை மாற்றுகிறது, அவருடைய பார்வையை மாற்றுகிறது, அவருடைய சிந்தனையை மாற்றுகிறது. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி திருமுழுக்கு பெறுகிறார். அதன் பிறகு தூய ஒரு துறவியாக மாறுகிறார். நல்ல இறைவனுக்குரிய துறவியாக வாழும்போது அவர் ஹிப்போ நகரினுடைய ஆயராகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. மிகச்சிறந்த நூல்களை எழுதி சிறந்த தத்துவியல் அறிஞராகவும் இறையியல் அறிஞராகவும் விளங்குகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை போற்றுகின்ற மிகச்சிறந்த ஒரு புனிதராக புனித அகுஸ்தினார் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தாயாரின் வலிமை மிக்க ஜெபம், தளராத ஜெபம், நம்பிக்கை உள்ள ஜெபம் அவருடைய வாழ்க்கையையே மாற்றுகிறது. 2வது உதாரணம், விவிலியத்தில் குறிப்பிடப்படுகின்ற மகதலேன் மரியாள். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒரு பாவி, அவரிடத்தில்
7 பேய்கள் இருந்தன. ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து பிசாசுகளோடு, பிசாசுகளின் கட்டுகளில் இருந்த ஒரு பெண்தான் இந்த மகதலே மரியா. ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரோ, இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டுணர்ந்து கொண்டாரோ, இயேசுவினுடைய படிப்பினைகளில் அவர் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் மனம் மாறுகிறார், இயேசுவை கண்டுகொள்கிறார், இயேசுவை பின்பற்றத் தொடங்குகிறார், இயேசுவின் சீடராகவே மாறுகிறார். அப்படிப்பட்ட மகதலா மரியாவுக்கு தான் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் காட்சி முதலாக அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற பெண்ணாக மகதலா மரியா மாறுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது, உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். பரிசேயரை போல இல்லை, மறைநூல் அறிஞர்களைப் போல அல்ல, உங்களுடைய வாழ்க்கை நெறி மிக மிகச் சிறந்ததாக இருக்கட்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி சினம் கொள்ளாதீர்கள். சினம் கொள்ளுகிறவர் ஒவ்வொருவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். பிறரை முட்டாளே அறிவியலையே சொல்லாதீங்க. யார் மீதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த மனஸ்தாபங்களை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இறைவன் அற்புதமாக சொல்லுகிறார், யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கள் உண்டென நீங்கள் அறிந்தால் உங்களுடைய காணிக்கையை இந்த பலிப்பீடத்திலேயே வைத்துவிட்டு போய் அவரோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்பலியை கொண்டாடுகின்ற, திருப்பலியில் பங்கு பெறுகின்ற, தேவ நற்கருணை உட்கொள்ளுகிற, இறை வார்த்தையை கேட்கின்ற, வாசிக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் உண்டா? பிறரை மன்னிக்கின்ற நல் மனம் உன்னிடத்தில் இருக்கிறதா? பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னிடத்தில் ஏதாவது மனக்காயங்கள், மனசாபங்கள், மன வருத்தங்கள் இருப்பின் உடனடியாக அந்த பகைமையை, அந்த வெறுப்புணர்வை, அந்த கசப்புணர்வை நாம் தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமா? அதுதான் இந்த தவக்காலத்திற்கான அழைப்பு, அதுதான் மனமாற்றத்திற்கான அழைப்பு, அதுதான் இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் அப்பொழுது சொல்லுகிறார், மகனே, மகளே, மனம் மாறி என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய், எனவே நீ வாழ்வது உறுதி. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.